எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏஆர் ரஹ்மான் ஜென்டில்மேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏஆர் ரஹ்மான், சங்கர், ஜென்டில்மேன், கேட்டி குஞ்சுமோன், இவங்க 3 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாவுக்குள்ளே நுழையிற அந்த நேரம் சேட்டலைட் டிவி, சேட்டலைட் ரேடியோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருது. ராஜ் டிவி, சன் டிவி, ஜெயின் டிவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் வந்த ஒரு சேனல்ஸு, சேட்டலைட் சேனல். 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இதில் 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு நிகழ்ச்சி போகும். இந்த எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், காதலன், முதல்வன் இந்த படத்து பாட்டு கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஸோ முதல்வன்லாம் ரிலீஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் சன் டிவி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சன் டிவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதலன் பாட்டு போடாத நிமிஷமும் இருக்காது, நேரமும் இருக்காது. பாட்டுக்கு பாட்டுன்னு போடுவாங்க, புதிய பாடல்கள்னு போடுவாங்க, முதலிடத்தை பிடித்த பாடல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இந்த சங்கருடைய காம்போவில் கண்டிப்பாக ஒரு பாட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சேட்டலைட் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, வடிவேலு, இந்த சங்கர், ஏஆர் ரஹ்மான் இவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே நுழையிறாங்க. சேட்டலைட் டிவி அவங்கள கொண்டு போய் வேற ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைக்குது. பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்பினேஷன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பாடல்களை கொடுக்குறாங்க இந்த காம்போவில், இந்த டீமில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஜென்டில்மேன்லேருந்து வரிசையாக வந்து படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடிக் சாங் ஒன்று வந்துட்டு சங்கர் வைப்பார். அது வந்து ஜென்டில்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாருங்கிற பாட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதல் நல்ல என்ன வலே என்ன வலே, ஹாரிஸோட ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமாரி பாட்டு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு கர்நாடிக் சாங் வந்துட்டு வைப்பார் சங்கர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீல் ரோப்பம் நீல் நீலார்ப்பம் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று, அது தாமரை எழுதியிருக்கிறாங்க. இது சமஸ்கிருதமா இல்லை இலக்கண வார்த்தைன்னு சொல்லி எனக்கு தெரியல. தமிழ் வார்த்தை தான். பட் எல்லா வரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்கிறாங்க. பட் இந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சே இல்லை. சங்கர், ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அனைத்து பாடல்களும், அனைத்து படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பாடல்கள், வெற்றி படங்கள்னு சொல்லலாம். நீங்கள் சங்கரை தவிர்த்துட்டு ஏஆர் ரஹ்மானை வந்துட்டு பார்க்க முடியாது. ஏஆர் ரஹ்மானை தவிர்த்து சங்கரை பார்க்க முடியாது. பட் இந்த எந்திரன் 2, எந்திரன் 3 இது 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. கமல், அனிருத் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமில் ஹிட் பாடல்கள் கொடுத்துட்டாங்க. பட் இதில் வந்து வெளியாகியிருக்கு 2 பாடல் இது வரைக்கும் வெளியாகியிருக்கு. பாரா அப்படிங்கிற பாட்டும், இந்த நீலார்ப்பம்ங்கிற பாட்டும். பட் பெருசாக மனசில் நிற்கல அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விஷயம். நான் எல்லாரும் சொல்கிறாங்க, போகிறவங்க வரவங்கலாம் பேசிக்கிறாங்க, செலிபிரிட்டி சொல்கிறாங்க, பப்ளிக் சொல்கிறாங்கலாம் நான் சொல்ல வரல. எனக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அந்த பாட்டு 2மே எனக்கு பிடிக்கல எனக்கு. ஒரு கேட்சியான டியூன்ஸ் இல்லை. அனிருத் வந்து ஏற்கனவே நிறைய வெற்றி பாடல் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நிறைய காப்பி சாங்ஸ் போட்டு யூடியூப்பில் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இரைச்சலான மியூசிக் கொடுக்குறாரு அப்படிங்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பொருந்தலை. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. ஸோ இந்த பாட்டை பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை பற்றின கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏஆர் ரஹ்மான், சங்கர் காம்போ எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த அனிருத் சங்கர் காம்போ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹிட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிய வரல எனக்கு. ஏன்னா இந்த வெளியான 2 பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்னுடைய மனசில் நிற்கல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பாட்டு இந்த நீலார்ப்பம் வந்து அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். நீங்களும் ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் கமலஹாசனுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமையும். பட் மியூசிக்கல் வாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏஆர் ரஹ்மான், சங்கர் இந்த காம்போ வந்துட்டு ரீச் பண்ணாது அனிருத்தோடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.